வணக்கம். சுவைத்தரன குக்கிங் சேனலில் அவள் வச்சு ஒரு பொங்கல் செய்யலாங்க. கார்த்திகை தீபத்துக்காக முருகருக்கு பிடிச்ச பொங்கல். இது ஃபஸ்ட்டு வந்து அவளை வந்து ஜலிச்சிக்கலாங்க. கொஞ்சம் தூசுலாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக ஜலிச்சாச்சுங்க. இப்போ கடாயை வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுங்க. வெண்ணெய் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது வெண்ணெய் சூடு எரிச்சிங்க. பாதாம் சேர்த்துக்கலாங்க. என்ன நட்ஸ் இருக்குதோ அதை சேர்த்துக்கலாங்க. முந்திரி ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு அவளுக்குங்க, 3/4 கப்பு வெல்லங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன், நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணிங்க. இந்த வெல்லம் தண்ணியில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க சுவைக்காக. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. கொச்சா போதும், வெல்லம் கரையணும். நான் வந்து நாட்டு சக்கரை தானே போட்டால் சீக்கிரம் கரைஞ்சிடுச்சிங்க. நீங்கள் வெல்லம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம், வெல்லமும் சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி வறுத்துனீங்களா, அந்த வெண்ணெயிலே இந்த அவலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா பொரியணுங்க. பொரி அவள் வறுத்தாச்சுங்க. அது கூட இந்த தண்ணி வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுவோங்க. கொஞ்சம் நேரத்தில் இது வந்து பொங்கல் பதத்துக்கு வந்துடும். புல் தீ வச்சு கிண்டிக்கினே இருந்தோன்னா பொங்கல் பதத்துக்கு வந்துடுங்க. அவல் பொங்கல் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். நான் வந்து இதில் தேங்காய் சேர்க்கணும், நான் இப்போ சேர்க்கலை. நீங்கள் வேணுன்னா கூட தேங்காய் சுவைக்காக சேர்த்துக்குங்க. கார்த்திகை தீபம் முருகருக்காக பிடிச்ச அவல் பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது கூட முந்திரியும் பாதாம் அரைச்சி வச்சிங்களா, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு கலந்து அப்படியே முருகருக்கு சுட சுட எடுத்துமே வச்சு பாருங்கள். சூப்பராக சாப்பிடுவார் முருகர். சுவையான அவல் பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு முருகர் வச்சு சாமி கும்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமலில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செஞ்சு எங்கள் வீட்டு முருகருக்கு அவல் பொங்கல் வச்சுட்ட பாருங்க. இது அப்படியே கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. முருகருக்கு ரொம்ப பிடிச்சது.